ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், DRDO லேசர் கைடட் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்னா என்ன, இந்த மிசைல இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்தியா டெவலப் செஞ்சிருக்க ஆன்டி டேங்க் கைடட் மிசைலோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இரண்டாவது டாபிக், சமீபத்துல இந்தியா HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட Dhruv mk3 ஹெலிகாப்டர்களை அதிக அளவுல இந்தியன் கோஸ்ட் கார்டு மற்றும் இந்திய கடற்படையில கமிஷன் செஞ்சு வர்றாங்க. இந்தியா எதற்காக இந்த ஹெலிகாப்டர்களை அதிக அளவுல இந்திய கடற்படையில கமிஷன் செய்யறாங்க, இந்த ஹெலிகாப்டரோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். DRDO 28 ஜூன் 2022 அன்னைக்கு உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட லேசர் கைடட் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. இந்த சோதனை மகாராஷ்டிரா மாநிலம் அகமத் நகர்ல உள்ள ஆமட் காப் சென்டர் அண்ட் ஸ்கூல் அமைப்போட KK ரேஞ்சஸ்ல வச்சு நடத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனையின் போது ஆன்டி டேங்க் கைடட் மிசைல இந்தியாவுடைய மெயின் பேட்டில் டேங்கான அர்ஜுன் டேங்க்ல இருந்து ஃபயர் செஞ்சாங்க. ஃபயர் செய்யப்பட்ட மிசைல் வெற்றிகரமா இலக்கை மிக துல்லியமா தாக்கியிருக்கு. DRDO இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல பிரத்யேகமா 120 mm ரைபிள் கன் கொண்ட டேங்குகள்ல இருந்து ஃபயர் பண்ணுவதற்காகவே பிரத்யேகமா உருவாக்கி இருக்காங்க. இந்த சோதனையின் போது ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை பயன்படுத்தி மினிமம் மற்றும் மேக்ஸிமம் ரேஞ்சில உள்ள டார்கெட்ஸை தாக்கி சோதனை பண்ணிருக்காங்க. இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் அர்ஜுன் டேங்கோடு இணையும் பொழுது இந்த டேங்கோட ஃபயர் பவர்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இதனால இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை பயன்படுத்தி மோஸ்ட் அட்வான்ஸ் டேங்குகளை கூட தாக்கி அழிக்க முடியும். இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைலோட சிறப்பு அம்சமே இந்த மிசைல நான் லைன் ஆஃப் சைட் ட்ராஜெக்டரியில ஃபயர் செய்ய முடியும். நான் லைன் ஆஃப் சைட் ட்ராஜெக்டரி அப்படிங்கிறது கண் பார்வையில இல்லாத டார்கெட்ஸையும் தாக்கி அழிக்க முடியும். அதாவது எதிரியோட டேங்க் ஒரு மலையோட மறுபுறத்துல இருந்தாலும் இந்த மிசைல்ல இருக்கக்கூடிய சென்சார்களை பயன்படுத்தி டார்கெட்ஸை தன்னிச்சையாகவே கண்டுபிடித்து மிக துல்லியமா தாக்கி அழிக்கும். இந்த கேப்பபிலிட்டி மூலமா அர்ஜுன் டேங்கோட தாக்கும் திறனை பல மடங்கு இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். DRDO இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல Kannan லான்ச்ட் மிசைல் டெவலப்மெண்ட் புரோகிராம் மூலமா டெவலப் செஞ்சிருக்காங்க. DRDO டெவலப் செஞ்சிருக்க ஆன்டி டேங்க் கைடட் மிசைலோட பெயர் SAMHO. இந்த மிசைல் பிரத்யேகமா இந்தியாவுடைய மெயின் பேட்டில் டேங்கான அர்ஜுன் டேங்குகள்ல பயன்படுத்துவதற்காகவே டெவலப் செஞ்சிருக்காங்க. DRDO SAMHO ஆன்டி டேங்க் கைடட் மிசைல பிரத்யேகமா அதிநவீன மெயின் பேட்டில் டேங்குகளை தாக்கி அழிப்பதற்காகவே உருவாக்கி இருக்காங்க. DRDO டெவலப் செஞ்சிருக்க ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்னால மாடர்ன் டேங்க்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டர் ஆர்மர்களை கூட துளைக்க முடியும். இந்த மிசைல்களை பயன்படுத்தி டேங்குகள் மற்றும் குறைவான உயரத்துல பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர்களை கூட தாக்கி அழிக்க முடியும். இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு செமி ஆக்டிவ் லேசர் ஹோமிங் கைடிங் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. DRDO டெவலப் செஞ்சிருக்க ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்னால குறைந்தபட்சம் 800 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல் 1025 mm நீளமும் 120 mm டயமீட்டரும் கொண்ட மிசைல். இந்தியாவின் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் 18.5 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 250 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல டிராவல் செய்ய முடியும். இந்த மிசைல்ல ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஆன்டி டேங்க் வார்ஹெட்கள் பயன்படுத்தப்படுது. இந்த வார்ஹெட்ட ஷார்ட்டா ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்ஹெட்கள் பிரத்யேகமா எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டர் ஆர்மர்களை துளைப்பதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்ல டாண்டம் ஹீட் வார்ஹெட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மிசைல் 2 முறை வெடிக்கும். அததான்
ரேண்டம் ஹீட் வார்ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி 2 முறை வெடிக்கிறதுனால எதிரிகளோட டேங்குகளுக்கு அதிகமான சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு 2 விதமான கைடிங் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்படுது. மிசைலோட தொடக்கத்துல இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டத்தை பேஸா கொண்ட மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கைடிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. மிசைலோட இறுதி கட்டத்துல லேசர் சீக்கர்கள் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல்கள்னால இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். DRDO நடத்திய இந்த மிசைல் சோதனையின் போது மிசைல்ல இருந்து குறைவான தீப்பிழம்பு வெளிவந்திருக்கு. இதனால இந்த மிசைல டேங்குகளை நோக்கி ஃபயர் பண்ணும் பொழுது ரடார்னால மிசைல் வருவதை கண்டுபிடிக்க முடியாது. இதனால இந்த மிசைலோட தாக்கும் திறன் மிக அதிகமா இருக்கும். அடுத்து சோதனையின் போது இந்தியாவுடைய ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் மிக துல்லியமா இலக்கை தாக்கியிருக்கு. இந்த 2 விஷயங்கள்னால எதிரிகளோட டேங்குகளுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்திய தரைப்படை 242 அர்ஜுன் மெயின் பேட்டில் டேங்க்ஸ பயன்படுத்தி வர்றாங்க. ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் இந்த டேங்குகள்ல இணைக்கப்படும் பொழுது டேங்குகளோட செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக், சமீபத்துல ALH Dhruv mk3 ஹெலிகாப்டர்கள் அதிக எண்ணிக்கையில இந்திய கடற்படை மற்றும் கோஸ்ட் கார்ட்ல இணைக்கப்படுது. இதற்கு காரணம் இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல சீனாவின் ஆதிக்கம் அதிகரிக்குது. சீன கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கும் இந்திய கடற்படையின் செயல்திறனை அதிகரிப்பதற்கும் Dhruv mk3 ஹெலிகாப்டர்களை இணைக்கிறாங்க. இந்த வருடத்தோட மே 31ஆம் தேதி அந்தோமான் நிக்கோபார் தீவுல உள்ள போர்ட் பிளேயர் கடற்படை தளத்துல ஒரு ஸ்குவாட்ரன் Dhruv mk3 ஹெலிகாப்டர்களை இந்தியா இணைச்சிருக்காங்க. மலாக்கா நீரிணை பகுதியில சீன கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக அந்தோமான் நிக்கோபார் தீவுகள்ல Dhruv mk3 ஹெலிகாப்டர்களை இந்தியா நிலைநிறுத்தி இருக்காங்க. அடுத்து கேரளா, கர்நாடகா, லட்சத்தீப் கடற்கரைகளை கண்காணிப்பதற்கு 841 ஏர் ஸ்குவாட்ரன்ல 4 Dhruv mk3 ஹெலிகாப்டர்கள் சமீபத்துல தான் இணைக்கப்பட்டது. ஜூன் 20ஆம் தேதி சென்னையில உள்ள 840 ஏர் ஸ்குவாட்ரன்ல 3 Dhruv mk3 ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்களை கொண்டு தமிழகம் மற்றும் கோஸ்டல் ஆந்திரா பகுதிகளை கண்காணிக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து குஜராத் மாநிலம் போர்பந்தர்ல 835 ஏர் ஸ்குவாட்ரன்ல 4 Dhruv mk3 ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்களை கொண்டு பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளை கண்காணிக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. குஜராத் மாநிலத்தில் இணைக்கப்பட்டிருக்க Dhruv mk3 ஹெலிகாப்டர்கள்ல 12.7 mm ஹெவி மெஷின் கன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மெஷின் கன் மூலமா 1800 மீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை கூட தாக்க முடியும். போர்பந்தர்ல கமிஷன் செய்யப்பட்ட Dhruv mk3 ஹெலிகாப்டர்கள் அரேபியன் சீல உள்ள இந்திய போர்க்கப்பல்ல லேண்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்களை கப்பல்கள்ல இணைத்து பயன்படுத்துவதன் மூலம் அந்த கப்பலோட செயல்திறனை அதிகரிக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த ஹெலிகாப்டர்கள் கப்பல்களோடு இணையும் பொழுது ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளேயரா செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. கப்பல்கள்ல இணைக்கப்பட்டிருக்க ஹெலிகாப்டர்களை கொண்டு மேரிடைம் சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இதன் மூலமா எதிரிகளோட போர்க்கப்பல்களின் நடமாட்டத்தை இந்திய கடற்படையால் சிறப்பா கண்காணிக்க முடியும். Dhruv ALH mk3 ஹெலிகாப்டர்களை இந்திய கடற்படை மற்றும் கோஸ்ட் கார்ட்ல இணைக்கும் பணி 2017ஆவது வருடம் தொடங்கப்பட்டது. இந்தியன் நேவி மற்றும் கோஸ்ட் கார்ட்ல இருக்கக்கூடிய பழைய ஹெலிகாப்டர்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக HAL நிறுவனத்திடம் 32 ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு இந்தியன் கோஸ்ட் கார்டு மற்றும் இந்திய கடற்படை ஆர்டரை பிளேஸ் பண்ணாங்க. இதுல கோஸ்ட் கார்டுக்கு கொடுக்க வேண்டிய 16 ஹெலிகாப்டர்ல 13 ஹெலிகாப்டர்களை HAL நிறுவனம் சப்ளை செஞ்சிட்டாங்க. சப்ளை செய்யப்பட்ட ஹெலிகாப்டர்களை இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு எந்த இடத்துல ஹெலிகாப்டர்கள் அதிகமா தேவைப்படுதோ அந்த இடத்துல டிப்ளாய் செய்றாங்க. இன்னும் 3 ஹெலிகாப்டர்களை HAL நிறுவனம் கூடிய விரைவில் சப்ளை செய்ய உள்ளாங்க. Dhruv mk3 ஹெலிகாப்டர்களை டிசைன் செய்தது ரோட்டரி விங் ரிசர்ச் அண்ட் டிசைன் சென்டர் அப்படிங்கிற நிறுவனம். இதை தயாரிப்பது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இந்த ஹெலிகாப்டர்கள்
2002வது வருடத்திலிருந்து இந்திய படையில் பயன்படுத்தப்பட்டு வருது. இதுவரைக்கும் 335 துரு mk3 ஹெலிகாப்டர்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்ல பைலட்டுகளோடு சேர்த்து மொத்தம் 14 பேர் பயணிக்க முடியும். துரு mk3 ஹெலிகாப்டர் 15.83 மீட்டர் நீளமும் 4.98 மீட்டர் உயரமும் கொண்டது. துரு mk3 ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 5800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால 1500 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த துரு mk3 ஹெலிகாப்டர்களை இயக்குவதற்கு HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 2 டர்போமெகா சக்தி 1H டர்போ ஷாஃப்ட் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 250 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். துரு mk3 ஹெலிகாப்டர்னால 630 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால தொடர்ந்து 3 மணி நேரம் 42 நிமிடம் பறக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.